உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அதாவது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எந்த விஷயம் அப்படின்னா, நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கிங் உள்ள விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போட்டு வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நிறையா சந்தாதாரர்கள் வந்தால் தான் எனக்கும் வீடியோஸ் போட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப்பில் பல விஷயங்களை சந்திச்சிருப்போம். ஒரு சில விஷயங்கள் நமக்கு உகந்ததாக இருக்கும், ஒரு சில விஷயங்கள் மன கஷ்டத்தை உண்டு பண்ணும், ஒரு சில விஷயங்கள் அந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் நடுநிலைமையாக இருக்கும். அந்த மாதிரி காலத்தில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம மனசுகளை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரே நார்மலான எண்ணங்கள் சிந்தனையுடன் வாழ வேண்டும். அந்த மாதிரி ஒரு நமக்குள்ளே ஒரு எனர்ஜிட்டிங், ஒரு பூஸ்ட் இதை நம்ம உருவாக்கணும். ஐயோ அந்த விஷயம் அப்படி ஆயிடுச்சு, ஐயோ இந்த விஷயம் இப்படி ஆயிடுச்சின்னு ஒரு நாள் ஃபீல் பண்ணவே கூடாது. நமக்குன்னு ஒரு நல்ல சிந்தனைகளும் பூத்திக்கிட்டு வாழ்ந்தோன்னா உண்மையாகவே நம்ம லைஃப் நம்ம நல்லா இருப்போம். இந்த ஃபேன் எப்படி வேகமாக சுற்றுதோ அதோட வேலையை அதை காட்டி நமக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குது. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு ஒரு பயனுள்ள ஆளாகவும், அம்மா அப்பா தாய் தந்தையர் கணவன் மனைவி பிள்ளைகள் இவங்களுக்கு ஒரு அழகிய தென்றலாய் சுற்றி வருவோம் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. நம்ம கிட்ட தவறுகள் இல்லாத பட்சத்தில் நம்ம எதையும் நினச்சி ஃபீல் பண்ணவோ வருத்தப்படவோ கூடாது. இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினச்சிட்டு டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஒரு வேலை, ஒரு பொருள், ஒரு பணமோ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, மிஸ் பண்ணிட்டேமே அப்படின்னு இருக்கக்கூடாது. அதே திங்க் பண்ணி நம்ம அந்த நினைப்பிலே இருந்தோன்னா நம்ம விட்ட பொருளை நம்ம அடையணும் அப்படின்னு நினைக்கணும். ஆனால் அது ஒரு நமக்கு உண்டானதாக ஒரு நியாயமானதாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது உண்மைதான ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகத்தில் நம்ம ஏன் வாழ்ந்தோம், என்ன